டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா. 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் வெற்றி பெற்ற கோவை சங்கர் IAS அகாடமியின் 45 மாணவர்களை பாராட்டும் விதமாக பாராட்டு விழா IAS அகாடமியின் கிராஸ்கட் ரோடு கிளையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கோயமுத்தூர் மாநகர வடக்கு காவல் துணை ஆணையர் என் தேவநாதன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களை கௌரவித்தார். சங்கர் IAS அகாடமியின் கோயமுத்தூர் கிளையின் தலைவர் திரு RS அருண், தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி யாஸ்மி அருண், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாவதாக RS அருண் அனைவரையும் வரவேற்று பேசினார். தனது மாணவர்கள் மற்றும் 9 ஆசிரியர்கள் இப்போது தமிழக அரசு அதிகாரிகளாக இருப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதுபோன்ற தருணங்கள் தான் சங்கர் IAS அகாடமியில் எங்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்றது என்று அவர் கூறினார். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த வெற்றியாளர்களையும் ஆசிரியர்களையும் மற்றும் உதவி பணியாளர்களையும் அவர் வாழ்த்தினார். அகாடமியின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் நேரத்தையும் அனுபவத்தையும் வழங்கி தேர்வுகளுக்கு தயாரானவர்களுக்கு வழிகாட்டியதற்காகவும் அவர் நன்றி தெரிவித்தார். வெற்றியாளர்கள் தங்களது பயணத்தை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் குரூப் 1 தேர்வையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் RS அருண் வலியுறுத்தினார். இந்த பயணத்தில் சங்கர் IAS அகாடமி நிச்சயம் துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். வெற்றி பெற்ற 9 ஆசிரியர்களும் தங்களது டிஎன்பிஎஸ்சி பயணம் தயாரான விதம், சவால்கள், சங்கர் IAS அகாடமியின் தொடர் வழிகாட்டுதல் மற்றும் இறுதியான வெற்றி குறித்து பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் என் தேவநாதன் பேசுகையில் தனது அரசு பணி பயணம் குறித்து பகிர்ந்து கொண்டார். வெற்றியாளர்களையும் மாணவர்களையும் உயர்ந்த இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார். குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் என்றும் அவர்கள் அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஊக்கமளித்தார். அரசு அதிகாரியாக ஒரு கோப்பில் நீங்கள் போடும் ஒவ்வொரு கையெழுத்தும் பலரது வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது. எனவே எப்பொழுதுமே ஒரு நிமிடம் சிந்தித்து சரியானதை செய்யுங்கள் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார். திறமையானதாகவும் நேர்மையாகவும் உழைப்பவர்கள் அரசு பணியில் வெற்றி பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். இறுதியாக அவர் வெற்றியாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.